இதை விட சுப்ரீம் கோர்ட்டே செருப்பால் அடிச்ச தருணம் ஒண்ணு இருக்கு. ஜூன் 10ஆம் தேதி 41 பேர் கரூர்ல இருந்தாங்கல்ல, அவங்களோட ஃபேமிலியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு விஜய் நான் சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்னாரு திடீர்னு நேத்து நம்ம திராவிட மூட் ஸ்விங்ஸ் கழகம் என்ன பண்ணிட்டாங்க, மூட் ஸ்விங் ஆகி இவர் எப்படி போலாம், ஒரு அக்யூஸ்ட் எப்படி போயிட்டு விக்டிம்ஸை பார்க்கலாம், இவர் ஏதோ மேனிபுலேட் பண்ண போறாரு அவங்கள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இவர் போய் பார்க்க கூடாது, இவருக்கு தடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களே நீங்க அந்த 41 பேரோட ஃபேமிலி போய் பாத்தீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா, நீங்க போய் பாத்தீங்களா, அவங்கள வர வச்சு பாக்குறீங்களே அப்படி இப்படின்னு இவங்களே சொல்லுவாங்களாம். சரி ஓகே நான் போய் அவங்கள பாக்குறேன்ட்டு இவர் கிளம்புனா, அதெல்லாம் இல்ல நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் கொடுப்பாங்களாமா. என்ன இது மூட் ஸ்விங்ஸ்லயே அலைவீங்க போலயே மொத்த கட்சியும். கேஸ ஒழுங்கா படிச்சுட்டு போயிருக்கலாமா? சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த அசிங்கம் தேவையா? ஜட்ஜஸே சொல்லிட்டாங்களாமா, ஒரு சிஎம் அவரோட ஸ்டேட்ல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னா நாங்க சொல்ல முடியாது, முதல்ல எஃப்ஐஆர்லயே அவர் பேர் இல்ல, நீ முதல்ல கேஸ ஒழுங்கா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டு எரிஞ்சிருக்காங்க. நான் ஒரு அக்காவை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு அக்கா சொன்னாங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க இருக்கோம், என் கழகத்துக்காக லீகல் விங் வரும் அப்படின்னாங்க. எங்கக்கா போனீங்க? சுப்ரீம் கோர்ட்ல இந்த அடி வாங்கியிருக்காங்களே, நீங்க எங்க போயிட்டீங்க?